நண்பர்களே, கர்மா கோட்பாடு இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சார சூழலில் ஏற்படுத்தியுள்ள தத்துவார்த்த அடித்தளங்கள் பற்றி அறிவோமா? கர்மா என்பது அடிப்படையில் காரணம் மற்றும் விளைவு விதியாகும். அங்கு ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் ஒரு குறிப்பிட்ட விளைவை உருவாக்குகின்றன. மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய வாய்ப்பினை ஆன்மீக விடுதலை என்னும் மோட்சம் அல்லது ஞானம் மட்டுமே உருவாக்குகின்றன. கோட்பாடு நெறிமுறை வாழ்க்கை, தனிப்பட்ட பொறுப்பு மற்றும் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள் போன்றவை கர்மாவை விளக்குகிறது. இருப்பினும் குறிப்பிட்ட விளக்கங்கள் வெவ்வேறு மரபுகளுக்கு இடையில் வேறுபடுகின்றன. தனிப்பட்ட பொறுப்பு தனிநபர்கள் தங்கள் சொந்த கர்மாவிற்கும் அதன் விளைவுகளுக்கும் பொறுப்பு என்பதை குறிப்பிடுகிறது. கர்மா என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்ட விதி அல்லது தண்டனையின் அமைப்பு அல்ல, மாறாக இது தனிப்பட்ட நேர்வுகளால் இயக்கப்படும் ஒரு மாறும் செயல்முறையாகும். ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் நல்ல செயல்கள் மூலம் நேர்மறையான மாற்றத்திற்கான திறனை வழங்குகிறது. கர்மா கோட்பாடு ஒவ்வொரு வேண்டுமென்றே செய்யப்படும் செயலும், அது உடல் ரீதியாகவோ வாய்மொழியாகவோ அல்லது மன ரீதியாகவோ இருந்தாலும், அதை செய்த நபரால் இறுதியில் அனுபவிக்கப்படும் ஒரு விளைவை உருவாக்குகிறது. கர்மா பிரபஞ்சத்தின் ஒரு தார்மீக விதியாக செயல்படுகிறது. செயல்களை அவற்றின் முடிவுகளுடன் நேரடியாகவும் சீராகவும் இணைக்கிறது. கர்மா பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறப்பு சுழற்சியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஒரு வாழ்க்கையில் செயல்களின் விளைவுகள் எதிர்கால வாழ்க்கையில் வெளிப்படும். கர்மா எவ்வாறு அனுபவிக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டுமானால், தற்போதைய வாழ்க்கையில் செய்யப்படும் செயல்கள் ஒருவரின் தற்போதைய அனுபவங்களை பாதிக்கும் கர்மாவை உருவாக்குகின்றன. எதிர்கால வாழ்க்கையின் விளைவுகள் கடந்த கால வாழ்க்கையின் செயல்கள் பிராப்த கர்மா எனப்படும் தற்போதைய வாழ்க்கையில் இன்னும் அனுபவிக்கும் விளைவுகளையும் உருவாக்கலாம். கர்மா நேர்மறை மற்றும் எதிர்மறை கர்மா எனப்படுகிறது. புண்ணிய கர்மா எனப்படும் நல்ல கர்மா நன்மை பயக்கும் விளைவுகள், ஆறுதல் மற்றும் ஆறுதலுடன் தொடர்புடையது. பாப கர்மா கெட்ட கர்மா என்பது துன்பம், எதிர்மறை விளைவுகள் அல்லது விரும்பத்தகாத விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. கர்மாவின் குறிக்கோள் என்பது மோட்சம் அல்லது விடுதலையை அடைவதை குறிக்கிறது. பல மரபுகளில் ஆன்மீக நடைமுறைகள் மற்றும் சுய உணர்தல் மூலம் கர்மத்தின் விளைவுகளை கடந்து சம்ஸ்கார சுழற்சியிலிருந்து விடுதலை அல்லது மோட்சம் அடைவதே அதன் இறுதி இலக்காகும். கர்மா குறித்து மதங்களுக்கிடையே வேறுபாடுகள் நிலவுகின்றன. கர்மத்தை கடவுளால் நிர்வகிக்கப்படும் ஒரு தெய்வீக சட்டமாக இந்து மதம் கருதுகிறது. துன்பம் அல்லது விடுதலைக்கு வழிவகுக்கும் செயல்களில் கவனம் செலுத்துகிறது பௌத்தம். கர்மா சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறையாக என் மார்க்க பாதையை வலியுறுத்துகிறது பௌத்தம். கர்மாவை உடலுடனும் மறுபிறப்பு சுழற்சியுடனும் பிணைக்கும் ஒரு இயற்பியல் பொருளாக கர்மாவை வலியுறுத்துகிறது சமண மதம். மேலும் கர்ம துகள்களிலிருந்து ஆன்மாவை சுத்திகரிப்பதை நோக்கிய முயற்சிகள் சமண சமயத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. உலக அளவில் கர்மாவின் சின்னமாக பொதுவாக வலியுறுத்தும் வகையில் ஒரு சின்னம் இல்லை. ஆனால் முடிவற்ற முடிச்சு அல்லது நித்திய முடிச்சு, தாமரை மலர் அல்லது சம்சார சக்கரம் என்பவை கர்மாவின் சின்னங்களாக அறியப்படுகின்றன. கர்மா என்பது எப்படிப்பட்டதாயினும் இவை மனிதனை நல்வழிப்படுத்துபவை என்ற அளவில் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய காணொளிகளை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.